ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னென்னா, எப்பயுமே இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கெலாம் வந்துட்டு ப்ரொமோ வந்துடும். பட் இந்த சீசன் 9 ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் முடிய போது ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோ வரல. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு ஏன் ப்ரோ என்ன ஆச்சு, எதுக்காக ப்ரொமோ வரலன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கிளியராக ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா நேற்று திடீர்னு நந்தினி வந்து வாக் அவுட் ஆகிட்டாங்க. சரிங்களா? இப்போ பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு ஒருத்தங்க இல்லை 2 பேர் அப்படி சொல்லிட்டு வெளியேற்றுறதுக்கு ஒரு பிளானிங் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ அப்படி பிளான் பண்ணும்போது திடீர்னு வந்து ஒருத்தங்க வந்து வாலண்டராக வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட பிளானிங்கில் நிறைய சொதப்பல்கள் ஏற்படும். சரிங்களா? இல்லை முதலே கூட இவங்களை வந்துட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. அதேமாதிரி ஓட்டிங்ஸும் இந்த வாரம் முழுக்க வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி தான் லாஸ்ட்டில் இருக்கார். அதுக்கு மேலே நம்மளுடைய கலையரசன் இருக்காப்புல, அதுக்கு மேலே அப்சரா இருக்காங்க. பட் அப்சரா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஓட்டு வாங்கியிருக்காங்க. பட் கலையரசன் பிரவீன் காந்தி தான் ரொம்ப கீழே இருக்காங்க. அதுக்கு கீழே அதாவது ரொம்ப பாட்டமில் பார்த்தீங்கன்னா பிரவீன் காந்தி இருக்கார். அப்படின்னு இருக்கும்போது பிரவீன் காந்தி அனுப்புறதுக்கு முன்னாடியே நந்தினி போனதுனால இப்போ ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ரோஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு வாரமே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார், குறும்படம் போட்டிருப்பார். அந்த குறும்படத்தை போட்டு கமருதீன் எத்தனை வாட்டி வந்துட்டு தண்ணியை வேஸ்ட் பண்ணார் பிடிக்காமல், எத்தனை வாட்டி அலட்சியமாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நானும் எத்தனையோ சீசன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நைட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னா எல்லாருமே முழிச்சு தான் பண்ணுவாங்களே தவிர உங்களை மாதிரி தூங்குனதா இல்லை. 4 நாள் தான் ஆச்சு அதுங்களே தூங்கி இந்த மாதிரி வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக பேசியிருப்பார். அதேமாதிரி ஆதிரை வந்துட்டு வியானாவை வந்து நீங்கள் பவர் கிடச்சோடனே அந்த கிச்சன் ரூம் வந்து எவ்வளோ கலீஜாக இருந்துச்சு, நீங்கள் ஏன் க்ளீன் பண்ண சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் ஜாப்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் என்ன குறிக்குதுன்னா இவங்க இன்னுமே வந்துட்டு பண்ணணும், யாருமே சரியில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகரை வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மட்டம் தட்டி பண்ணுறதுலையும் குறிப்பாக கமருதீன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இன்றைக்கி எபிசோட் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இன்னையோட ப்ரொமோ வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விஜய் சேதுபதி அவர்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கணும், எதை பற்றியெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.